Welcome to our video. சொல்றது அப்படியே சொல்லுங்க. வெல்கம் டு சண்டே சமையல். Hi friends, this is Life Wrestler SK. Welcome to our video. இப்போ நம்ம ஒரு லோகோ கிரியேட் பண்ண போறோம். எப்படின்னா ப்ரொஃபஷனலா சூப்பரா அது நம்ம போன்ல Picsart app யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். இப்போ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் லோகோ கரெக்டா வராது. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, லோகோ சூப்பரா கிரியேட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த லோகோ கிரியேட்டிங் மெத்தடில் உங்களுக்கு Picsart ஆப் தேவை. நீங்கள் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் Picsart இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கேட்கும். அமௌண்ட்டை பே பண்ணி ப்ரீமியர் அன்லாக் பண்ண சொல்லும். மனசு இருந்தால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணுன்னா மாற்று முறையை பயன்படுத்தலாம். காய்ஸ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், இல்லைனா சர்ச் பண்ணி பண்ணாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு ப்ரௌசரில் Picsart மோட் அப்ளிகேஷன் காய்ஸ் நான் Picsartக்கு பதிலாக பிக்கார்ட்னு போட்டேன். நீங்கள் கரெக்டாக Picsart Mod Apkன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த மோட் ஏபிக்குனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீமியம்லாம் அன்லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ப்ரீமியம் அன்லாக்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். எந்த வெப்சைட்டில் வேணால் டவுன்லோட் பண்ணலாம். நான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் 5-4 டைம் ஓடிட்டுருக்கு. ஓகே, அந்த 5 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷனை பார்த்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த Picsart அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இது இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஸ்டால் ஆகும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு லோகோக்கான இந்த ரவுண்டை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டுக்குள்ளே தான் நம்ம அழகான ஃபேஸை உள்ள வைக்க போகிறோம். இந்த இமேஜுக்கான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எடிட்டிங் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ Picsart ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணியாச்சு. வாவ், சூப்பராக இருக்குல்ல அனிமேஷன். இந்த மோடை யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களோட நேம் கீழே வருது, gamedva.com. இப்போது ப்ளஸ் கொடுத்து எடிட்டர் ஃபோட்டோ. உங்களுக்கு எந்த பிக்கை லோகோவை வைக்கணுமோ அந்த பிக்கை செலக்ட் பண்ணுங்கள், தேடி எடுத்து. இப்போ நான் என்னோடய பிக்கை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுங்க, அது ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரிமூவ் பிஜி கொடுக்குறது மூலமாகவும் பேக்ரவுண்டை கட் பண்ணலாம். இது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை இது கரெக்டாக கட் ஆகாமல் பிசுறு தட்டுச்சுனாலும் வேறு ஒரு மெத்தட் மூலயமா பண்ணலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட்டுன்னு இருக்கும். இது மேனுவலாக நம்மளே பண்ணுறது. இந்த பர்சனை கொடுத்தீங்கனாலும் அது பர்சனை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி கொடுக்கும். இதில் கட் பண்ணது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொன்று இருக்குது. அதே கட் அவுட்குள்ளே போயிட்டு இந்த ப்ரஷ்ஷுன்னு கொடுத்து நீங்கள் எந்தளவுக்கு கட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் கையாலேயே செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். க்ளீனாக உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக கரெக்டாக வந்துடும். இந்த பிக்கை தான் நான் லோகோவோட ரவுண்டுக்குள்ளே வைக்க போகிறேன். நீட்டாக உங்களை மட்டும் இதில் கட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் இதில் பார்த்து பண்ணணும். PNGங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கணும். சேவ் ஆஸ் PNG அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி பண்ணுறோங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு காட்டுறதுக்காக JPG ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணி வைக்கிறேன். என்கிட்ட இப்போ PNG JPG 2 ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ரவுண்டுக்குள்ளே எப்படி இந்த ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போங்க. எடிட்டர் ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த டைம் பிக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டுன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலரை சூஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் ஃபோட்டோ கொடுத்த உடனே நீங்கள் கட் பண்ண இமேஜை இதில் ஆட் பண்ணுங்கள். நெட்டு வேறு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் PNG ஃபார்மேட்டில் இருந்ததும் JPG ஃபார்மேட்டில் இருக்கிறதும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தெரியும். JPGனா ஃபோட்டோ ஃபுல்லாக வந்திருக்கும், PNGனா இப்படி கட் பண்ணது மட்டும் வந்திருக்கும். அதனால தான் நம்ம PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோம். இப்போ ரெண்டுத்தையும் நான் டெலீட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை ஆட் பண்ணுறேன். அந்த ரவுண்டுமே பார்த்திங்கன்னா PNG ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஏன்னா அந்த கட் பண்ணது இல்லையா, அதனால் அந்த ரவுண்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் லோகோவுக்கு சர்க்கிள் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு ரீசைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க, அதுதான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஆட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம கட் பண்ண இமேஜை இதில் இன்சர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வேறு இதில் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கட் பண்ணதை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டேன்.
எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணால் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே மேஜிக்குன்னு போனீங்கன்னா அந்த அன்டெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அப்போ தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற எஃபெக்ட் வரும். அதை எதுவுமே பண்ணாமல் டிக் பண்ணிடுங்க. நான் சும்மா இதை பண்ணி பார்க்குறேன். ஃபேட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ஷேடோ வேணும்னா உங்களுக்கு ஷேடோ வச்சுக்கலாம். ஷேடோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்டர் இருக்கும். அதில் வந்துட்டு பார்டர் திக்னஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிளாக்கில் வச்சிங்கன்னா சூப்பராக தெரியும். உள்ளே நம்ம இன்னும் எஃபெக்டிவாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே இந்த ஆர்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஆர்டிஸ்டிக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்கெட்சர் 2ங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் டார்க்கனாக தெரியும். ஓகே, நம்ம இந்த ரவுண்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் என்ன வேணுமோ அதில் எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு லைஃப் ஹஸ்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன். லைஃப் ஹஸ்ட்லர் எஸ்கே. டெக்ஸ்ட்டு எந்த இடத்துல வேணுமோ மேலேயோ கீழேயோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலோ கலரோ ஃபாண்ட்டோ இல்லாட்டி ஸ்ட்ரோக்கோ எதை வேணால் எடிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே வச்சுக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ண யூஸ் ஆகும். உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஆட் பண்ணலாம். நான் ஸ்டிக்கர் கொடுத்துட்டு நான் எனக்கு இதில் வந்துட்டு கிளாக் எஃபெக்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தோம்னா எனக்கு கரெக்டாக இருக்கிற ஒரு கிளாக் இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு டைம் பேஸ்டாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு லோகோ க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கேலரியில் சேவ் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மூலயமா ஆட் பண்ணலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் லென்ஸ் ஃப்ளேர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம ஃபேஸுக்கு பின்னாடி வச்சு முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி திங்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் வேணும்னாலும் அதை டவுன்லோட் பண்ணி இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒரு லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனே நான் அது ஒரு தாளம் முடிப்பேன்.